பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலைவேளையில் தேவன் உதவி செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். 2வது பகுதி வேதம் சொல்லு, என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை வருகிறதுண்டு. இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி நம்ம முயற்சி எடுத்தாலும் விரும்பாததை செய்கிற ஒரு பழக்கம். விட வேண்டும் என்று விரும்பினாலும் அதை விட முடியாதபடி தொடருகிற ஒரு பழக்கம். நான் விரும்புகிறதை செய்யாமல் பவுல் சொல்லுகிறது போல நான் விரும்பாததையே செய்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற பாவம் தான். ஆனால் இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறது போது, தீர்க்கதரிசி கொண்டு சொல்லும்போது, என்னை திருப்பும், என்னால் திரும்ப முடியலப்பா, இது சரண்டரிங், என்னால் முடியலை ஆண்டவரே, நான் முயன்று முடியலை ஏசப்பா, என்னை திருப்பும், நான் அப்பொழுது திரும்புவேன், திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரை நோக்கி என்னால் முடியலை என்கிறது இந்த சரண்டரை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். திருப்புவார். நாம் எந்த விதமான கடினமான சூழ்நிலையை கடந்து போனாலும், எவ்வளவு கடினமான கொடிதான பழக்க வழக்கங்களில் கடந்து போனாலும் உன்னை திருப்ப என் தேவனால் கூடும், என் ஆண்டவர் இயேசுவால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட மட்டும் நீ சரண்டராய், இந்த காரியத்தை என்னை விட முடியவில்லை, இதை செய்ய முடியவில்லை, ஆண்டவரே என்னை திருப்புங்கப்பா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார். ஒரு அற்புதத்தை அவர் உனக்காக செய்வார், நிச்சயம் செய்வார். இந்த வார்த்தை சொல்லுகிறபடி என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரை நோக்கி பார், ஜெபி, ஆண்டவருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் எதை விட முடியவில்லை என்று, எந்தெந்த காரியத்தை விட்டு திரும்ப முடியவில்லை என்று கலங்கி வேதனையோடு இருக்கிறாங்களோ, முயன்று தோல்வி அடைந்திருக்கிறார்களோப்பா, அவருடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாய் அவர்களை திருப்பி செவ்வையான வழியில், நேரான வழியில், நாமே உமக்கு பிரியமான வழியில் நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யார் என்னை திருப்பும் என்று கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் திருப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை திருப்புவார், நீங்கள் திருப்பப்படுவீர்கள். God bless you. Praise the Lord.